என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? நான் அவனை பார்க்கணும். அந்த வீட்டுல பிறந்த நாள் கொண்டாடுறானே அவனை தான். ரோஹித், வா போய் கேக் வெட்டலாம். ஆமா ஆமா, வெட்டு வெட்டு. நில்லு நில்லு. யாடா உள்ள கூட்டிட்டு வர்ற? யாரு இந்த பொண்ணு? இந்த பொண்ணு சின்ன முதலாளிய பார்க்க வந்திருக்கா. நீ யாரு? நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்கிட்டயா? ஆமா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சரி சொல்ல. நான் அதே ரோஹித் மருமகனே. நட்சத்திர வித்தையால உன்னை அந்த பங்களாவுக்கே கொண்டு வந்திருக்கோம். 12 வருடங்களுக்கு முன் உன் காதலன் நாகார்ஜுனன் மறுபிறவி எடுத்த இடத்துக்கே. அந்த சிவபெருமானோட விருப்பம் இதுதான்னா விதியையே எதிர்த்து கூட நான் போராடுவேன், கண்டுபிடிச்சே தீருவேன். அந்த 2 பசங்கள்ல என் நாகார்ஜுனன் யாருன்னு. நாகார்ஜுன். ஆமா சிவானி, நான் தான். நீ ஏன் என்ன பக்கத்துல வரவிட மாட்டேங்கிற? ஏன்னா நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. இல்ல, இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது. இப்ப என்ன? இவ்வளவு பதட்டம்? ஏன், உனக்கு அப்படி தோணலையா? அத இப்போ நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. ஆமா, என்னால இனிமே காத்துட்டு இருக்க முடியாது. இது காத்திருக்குது பத்தின விஷயம் இல்ல. விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ராத்திரி எந்த நிலவொளியில நீ குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணும்போது அப்புறம் நீதான் இந்த நாகலோகத்துக்கே ராஜாவா இருப்ப. அப்புறம் அந்த மணி இருக்குல்ல, அது உனக்கு மட்டுமே சொந்தமாகிரும். அந்த மணியோடு சேர்ந்து எல்லா சக்தியும் உனக்கு கிடைச்சிரும். எத்தனை வருஷமா
இதுக்காக நீ காத்திருந்திருக்க. ஆனா இன்னைக்கு அந்த நேரம் வந்துருச்சு. இந்த உலகத்துல உன்னுடைய எதுவோ அது இன்னைக்கு ராத்திரி அது உனக்கு கிடைச்சிரும். இன்னைக்கு நாம ஒண்ணு சேர்ற நேரமும் வந்துருச்சு. நீதான் என்னோட மகாராணி, இந்த நாகலோகத்துக்கே மகாராணி. பூஜைக்கு ஊமத்தாம்பூ எடுத்துட்டு வரேன். அந்த ராத்திரி நாகார்ஜுனனும் நானும் சேரும் இரவுதானே சிவபெருமானே. அவனுக்கு எல்லாமே கிடைக்க போற நேரம் அது. அது அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. நாங்க சேரணும் இருந்த ராத்திரிய ஏன் பிரிவா மாத்துனீங்க சிவபெருமானே? ஏன்? இது நாகார்ஜுனோட சத்தம். நாகார்ஜுன், 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 உனக்கு இதை யார் செஞ்சது? நாகார்ஜுன் சொல்லு. நாகார்ஜுன், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நாகார்ஜுனா கண்ணு தர சொல்லு. சொல்லு, நான் கேக்குறேன். யாரு யாரு? நாகார்ஜுன் சொல்லு, சொல்லு. நாகார்ஜுன், அந்த ராத்திரி நானும் என் நாகார்ஜுனனும் பிரிஞ்சது உண்மைதான். ஆனா மனசால இல்ல. எங்களோட முடிவுறாத காதல் கதையை முழுமையாக்க என்னோட நாகார்ஜுன் மறுபடியும் பொருந்திருக்கான். ஆனா இந்த முறை, இந்த தடவை நான் எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி இத கண்டுபிடிச்சே தீருவேன். அந்த 2 பசங்கள என்னோட நாகார்ஜுன் யாருன்னு. அதுக்கப்புறம் அவனோட கண்ணை பார்த்து நிஜமான கொலையாளிய நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் சிவபெருமானே, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அது இந்த உலகமே பார்க்கும். ரோஹித் தூங்கிட்டு இருக்கா. இப்போ அவனோட உள்ளங்காலுக்கு அடியில பார்த்தா தெரிஞ்சிரும் இவன் என் நாகார்ஜுனனா இல்லையான்னு. ஹர் ஹர் மகாதேவ். என்னை மன்னிச்சிடுங்க சிவபெருமானே, நான் வர்றதுக்கு தாமதமாகிடுச்சு. ஜெய புரிநாத். நாகார்ஜுன், நான் வந்துட்டேன்.
உன் கால்ல இந்த அடையாளம் எப்படி வந்தது? இதுதான் எங்க இனத்தோட அடையாளம் சிவானி. நாகலோகத்துல எல்லாரோட உள்ளங்கால்லையும் இந்த அடையாளத்தை உன்னால பார்க்க முடியும். இந்த அடையாளம் தான் எங்களை மத்தவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டும், எங்க சொந்தத்தை அடையாளம் காட்டும். இவன் தான் என் நாகார்ஜுனா. இவன் உள்ளங்கால்ல அந்த அடையாளம் கண்டிப்பா இருக்கும். இவன் சாக்ஸ் போட்டிருக்கான். மாம், நீங்களா பாத்தீங்களா? நான் சாக்ஸ் போட்டிருக்கேன். சின்ன வயசுல இருந்து டெய்லி நைட் சாக்ஸ் போட்டுட்டு தான் தூங்குவேன். எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. சேம் டயலாக்ஸ். தேங்க்ஸ் டு யூ. குட் மார்னிங். அம்மா, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன மெனு? அது உனக்கு பிடிச்சது. எனக்கு பிடிச்சதுதான். ஆனா என்ன? இப்ப எல்லாத்தையும் இங்கேயே கேப்பியா? கொஞ்சம் சர்ப்ரைசஸ் இருக்கட்டுமே, சரியா? சரி வா. ஒரு வேலை பண்ண. சீக்கிரம் போ, குளிக்க போ. சீக்கிரம் போடா. சரி போ. அம்மா, தப்பச்ச. இன்னைக்கு மட்டும் மாட்டிருந்தா அவ்வளவுதான். டேய் ரோஹித், எந்திரா கண்ணா, எந்திரி. இன்னைக்கு என் செல்லம் எந்திரிச்சிருச்சு. அதுவா எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சு ரெடியும் ஆகிட்டேயா? நீ இப்ப பெரிய பையன் ஆகிட்டல. இனி உங்க அம்மாவோட ஹெல்ப் உனக்கு தேவைப்படாது. ஆனா ரோஹித், இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துடாத, சரியா? நீ இன்னும் உன்னோட குழந்தை பருவத்தை நல்லா அனுபவிக்கணும். சரிதானே என் செல்லமே? வா, கீழே போலாம். அப்பா உனக்காக வெயிட் பண்றாரு. ஏதோ சீக்ரெட் சொல்லணுமா? வா. அம்மா நான் இதோ வரேம்மா. ஃபுல்லா ரெடி ஆகிட்டல்ல, அப்ப எதுக்காக வெயிட் பண்ற? வா போலாம். அம்மா, நான் வாங்குறேன்ல. சிவபெருமானே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை ரோஹித் கீழே வந்துட்டா? மூணு சேர்ஸ் காலியா இருக்கு. இப்போ இந்த 3ல ரோஹித்தோட சேர் இது நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஆஹா, கொஞ்சமா போடு. உட்காரு. ரோஹித், உட்காருப்பா. வாட் டிட் மீ? நேத்து உன்னோட பர்த்டே, அதான் இந்த சேர்ல உட்கார பர்மிஷன் கொடுத்தேன். இப்ப பர்த்டே முடிஞ்சிடுச்சு, ஆஃபரும் முடிஞ்சிடுச்சு. ப்ளீஸ் லீவ் மை சேர் அலோன். உட்காரு, நான் சும்மா உன்னை கிண்டல் பண்ணேன். ஐயோ சிவபெருமானே, இன்னும் 2 சேர் காலியா இருக்கு. இதுல ரோஹித்தோட சேர் எதுன்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ரோஹித், உட்காருப்பா. டிஃபன் சாப்பிடு, நான் ஆபீஸ் போகணும். ஓகேப்பா. சீக்கிரமா உட்காரு. உட்காரலாம் தான், ஆனா எந்த சேர்ல உட்காருது? ரோஹித் உட்காருப்பா. சரிங்க பாட்டி. அட ரோஹித், சாப்பிட ஆரம்பிப்பா. குடிச்சிட்டேன். இப்போ என்னாச்சு தம்பி?
அக்கா இது பாருங்க, என்னோட மருமகன் தோசை எடுக்கிறான். ரோஹித், நீ எப்ப இருந்து தோசை சாப்பிட ஆரம்பிச்ச? உனக்காக தான் சுட சுட பூரி செஞ்சிருக்கேன். இந்த சாப்பிடு. அக்கா, இந்த தோசைய அவனுக்காக எடுக்கல, அந்த வேலைக்கார பையன் ராஜுக்காக எடுக்கிறான். இதுக்கு முன்னாடி கூட ஒரு சில தடவை நான் இதை கவனிச்சிருக்கேன். அந்த வேலைக்கார பையன் இருக்கான்ல, அவன் உன்னை திருட வைக்கிறான். சரிதான மாமா? இது ஒண்ணு நல்ல விஷயம் இல்ல. நானும் பார்த்தேன், மாமா சொல்றது சரிதான். ஐயோ என்ன பண்ணுவ? இங்க இருந்து எப்படி வெளியே போறது? ரோஹித் எப்ப வேணா வந்துடுவான். இந்த நெய் ஊத்தி தோசை. இன்னும் 2. சரி கேளு, நீ சீக்கிரம் சாப்பிடு. ஏன்னா உங்க அப்பாவுக்கு தெரியாம இதுல நிறைய நெய் ஊத்தி இருக்கேன். அப்பதான் நீயும் ரோஹித் தம்பி மாதிரி உயரமா வளருவ. அம்மா, நெய் சாப்பிட்டா உயரமா ஆக மாட்டாங்க, கொழுப்பு தான் அதிகமாகும். ஸ்கூலுக்கு எதுவும் போகலையா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிருந்தா இப்ப உன் அப்பா கூட இருந்திருப்பேன். ராஜ் அம்மா, என்னோட டிஃபன் ரெடி ஆகிருச்சா? இதோ பேக் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ராஜா, நேத்து ரோஹித் தம்பியோட பர்த்டே பார்ட்டி எப்படி இருந்துச்சு? ஆமாப்பா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த 4 அடுக்கு கேக், ஒண்ணு மேல ஒண்ணு, அது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அடுத்த வருஷம் உன்னோட பர்த்டேயும் இதே மாதிரி கோலாகலமா கொண்டாடுவோம். கேக்கும் பிரமாதமா வாங்கிட்டு வருவோம். ரொம்ப அமர்க்கலமா இருக்கும். நம்ம ராஜ் யாருக்கும் சளைச்சவன் இல்ல. இந்த 2 கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு, லேட் ஆகுது. இதோ கொண்டு வர்றேன், முடிஞ்சிருச்சு. சரி கேளுங்க, சொல்லு. நம்ம ராஜா பர்த்டேக்கு அடுத்த வருஷம் நீங்க சொன்னதெல்லாம் கண்டிப்பா நடக்கணும். கண்டிப்பா நடக்கும். இப்போ சிவபெருமான் அருளால எந்த தடையும் இருக்காது. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு. இதோ முடிஞ்சிருச்சு. டே ராஜ், இந்த பாலை குடிச்சிட்டு போடா. அட அம்மா, அப்பாக்கு கொடுங்க, கொஞ்சம் கலர் ஆவாரு. அப்படியா? எதையாவது சொல்லாத. கண்ணா, ராஜக்காக இப்படி சாப்பாடை கொண்டு போகணும்னு என்ன அவசியம்? ராஜக்கு ஏதாவது சாப்பிடணும்னா அவனை இங்க கூட்டிட்டு வா, அவன் நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். ஓகே மாமா, என்னோட அருமை மருமகன் அந்த வேலைக்கார பையனுக்காக திருடுறான். அதுவும் அக்கா செஞ்ச தோசைய. நாளைக்கு வேற எதையாவது திருடிட்டா அப்புறம் அந்த ராமனுக்குத்தான் வெளிச்சம். தம்பி நிறுத்து. ராஜ் ஒன்றும் வேலைக்காரன் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ரோஹித்தோட ஃப்ரெண்ட். அடிக்கடி இந்த மாதிரிலாம் பேசாத. நீ சாப்பிடுப்பா. ஐயா, பேச்ச பாம்பு. கேட்டுட்டு. ஐயா, பாம்பு 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 பாம்பு. அட, நம்ம வில்லியம் கார்டன்ல பாம்பு இருக்கு. அதுக்கு என்ன, போய் ஒரு பாம்பு பிடிக்கிறவனை கூட்டிட்டு வாங்க, அவனை பிடிச்சி இங்க இருந்து கொண்டு போக சொல்லுங்க. அப்புறம் கேளுங்க, அந்த பாம்பு பிடிக்கிறவன் கிட்ட சொல்லுங்க, பாம்பை பிடிச்சு அதோட தலைய நசுக்கி கொல்ல சொல்லுங்க. இல்லன்னா நம்ம அரண்மனை வாசல்ல பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். ஷட் அப் மயங்க். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. அதுவும் இல்லாம நாம சிவபெருமான் பக்தர்கள். பாம்பு சிவபெருமானோட அடையாளம். எங்கெல்லாம் சிவபெருமான் பூஜை நடக்குதோ அங்கெல்லாம் பாம்பையும் பூஜை பண்ணுவாங்க. அதனால அப்படி எதுவும் செய்ய வேண்டாம். போய் அந்த பாம்பு பிடிக்கிறவன்ட்ட சொல்லுங்க, மெதுவா அதை பிடிச்சு காட்டுக்கு போய் விட்டுட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். போங்க. கோடி நஞ்சு கலிரேவா, என் நாகார்ஜுனன் இவ்வளவு நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கான். அவன் பாதுகாப்பா இருக்கான்னு இப்போ ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு. அப்பா, ஒருவேளை அது ஒரு வாழுத்தனமான பாம்பா இருந்தா? டேய், பிச்சாதாரி இல்லப்பா, இச்சாதாரி பாம்புன்னு சொல்லணும். யா, வாட் எவர் பாட்டி. அப்பா, உங்களுக்கு தெரியுமா, இச்சாதாரி பாம்புகளோட ஜோடிய ஒருபோதும் ஒன்றை ஒன்று பிரிக்க கூடாது. இல்லைன்னா அவங்க பழி வாங்க வருவாங்க. கண்ணா, உனக்கு இந்த கதையெல்லாம் யார் சொன்னது? என்னம்மா, 21ஆவது நூற்றாண்டுல கூட இப்படிப்பட்ட கற்பனை கதைகள் சொல்றீங்களா? இதெல்லாம் பழைய பேச்சு. கண்ணா, இந்த இச்சாதாரி நாகம் பாம்புலாம் ஒண்ணும் இல்ல. சரி, சாப்பிடு. இச்சாதாரி நாகம் பாம்பு இல்லைன்னு யார் சொன்னது? அறிவியல் கிட்ட இதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்கு, நேரடி சம்பவங்கள் இருக்கு, புள்ளி விவரங்கள் இருக்கு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதாலதான் இச்சாதாரி நாகமும் நாகினியும் இருக்குன்னு நிரூபிக்குது. There is a reason that India is known as the land of snakes. உங்களோட குலதெய்வம் மகாதேவன் எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு இச்சாதாரி நாகங்களும் உண்மை. ஆஹா ஆஹா மருமகனே, ஆஹா. ஐயோ அக்கா, என்னோட மருமக எவ்வளவு அறிவாளியா ஆகிட்டான் பாருங்க.
போலா சரி மேடம். பாட்டிக்கு சர்க்கரை இல்லாத டீ போடு. சரி மேடம். இவ ஏன் என்ன இப்படி பாக்குறா?